அனைவருக்கும் வணக்கம். இந்த முறை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓஏ அப்புறம் ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட் மாதிரியான ஒரு 6 வகையான பணியிடங்கள்ல இருந்து 8 வகையான பணியிடங்கள் வரைக்கும் ஒரு புது அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இந்த அறிவிப்புல 300+க்கான காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதற்கான விண்ணப்ப பதிவும் இப்போ நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான பாடத்திட்டத்தை படிக்கிறது, இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு ஓஏ தேர்வு வைத்த பொழுது 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதினீங்க. அதுக்கப்புறம் செய்முறை தேர்வுக்கு 70 மதிப்பெண், நேர்காணலுக்கு 30 மதிப்பெண் அப்படின்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இந்த முறை இந்த தேர்வை எழுதுறப்பவே ஒரு கண்டிஷனோட தான் அப்ளிகேஷனையே சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தரத்துக்கு விண்ணப்பிக்கணும். அந்த 8ஆம் வகுப்பு தரத்துக்கு விண்ணப்பிக்கிறவங்க டிகிரி லெவலுக்கெல்லாம் படிச்சிருக்க கூடாது, +2க்குள்ள +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கணும், அந்த லெவலில் இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதில் போட்டிகள் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான பாடத்திட்டம் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த 65 மதிப்பெண்களுக்கான பாடத்திட்டமாக அவங்களே ஒரு பாடத்திட்டத்தை ஃப்ரேம் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த பாடத்திட்டத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம ஆன்லைன் வகுப்புகள் நடத்தி கொடுக்குறோம். அந்த ஆன்லைன் வகுப்புகள் தொடர்பு கொள்ள வேண்டியவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்க. இப்போ இதில் 2 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. பொது எழுத்து தேர்வை பகுதி ஏ அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு அதில் பொதுத்தமிழ்ல இருந்து 25 வினாக்கள் கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் பகுதி ஆ அப்படிங்கிறதுல இருந்து அடிப்படை அறிவுன்னு கொடுத்து 40 வினாக்கள் கேட்குறாங்க. அப்போ 25 + 40 65 வினாக்கள் தான் மொத்தமே இருக்கும். இது ஒரு 1.5 மணி நேர தேர்வாக நடத்த போகிறாங்க. ஸோ இந்த இந்த 2 பகுதிகளையுமே நீங்கள் எப்படி படிக்க போறீங்கன்னா 8ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் பகுதி ஆவுக்காக பொது தமிழ் அப்படிங்கிறத படிக்க போறீங்க. பொது தமிழுக்கு நீங்கள் வேற எதையும் படிக்க தேவையில்ல. 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருந்து 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் வரைக்கும் 8ஆம் வகுப்பு தரம்னு சொல்லியிருக்கோமே. ஆனால் ஏன் 10ஆம் வகுப்பு தரம்னு உங்களுக்கு கேள்வி வந்ததுன்னா 8ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கூட சில நேரத்தில் கேள்விகள் எழும். அதனால தான் அதையும் சேர்த்து படிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுதி ஆ அப்படிங்கிறதுல முதல்ல நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருக்குறாங்க. நடப்பு நிகழ்வுகளுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா தினமணி தமிழ் ஹிந்துவினுடைய தினசரி செய்தித்தாள்களில் டெய்லி முக்கியமாக என்னென்ன நியூஸ் வருதுங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஒருவேளை அது உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா அதுக்கும் நாங்கள் நடப்பு நிகழ்வுகள் வகுப்பு தினசரி காலையில் 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் கிளாஸ் நடத்தி கொடுக்குறோம். அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடிப்படை கணித திறன் அறிவுங்கிறதுக்கு நீங்கள் 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற கணித திறன்களில் இருக்கிற சிலபஸை பார்த்துக்கிட்டு போனால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு பானங்கள் பரிமாறுதல், இது மாதிரியான பாடத்திட்டத்துக்குலாம் அறிவியல் பாட புத்தகங்கள் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இன்னும் பிலோவா பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு இந்த பாடத்திட்டத்தில் கூட என்ன இருக்குது அப்படின்னா இந்த வீட்டு பராமரிப்பு முறைகள்லாம் இருக்குது. இந்த பாடத்திட்டத்தில் அறிவியல் பாடத்திட்டத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அலுவலக பராமரிப்பு, அப்புறம் அலுவலக பொருட்கள் மற்றும் சாதனங்கள் பராமரிப்பு அப்படிங்கிறதுக்காக தொழிற்கல்வி பாடத்திட்டங்களை இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரியான பாடத்திட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் அந்த 40 வினாக்கள் நீங்கள் அடிக்க முடியும். இதுக்கு நீங்கள் என்ன படிக்க தேவையில்ல அப்படின்னா நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிற மாதிரி இந்த பொது அறிவில் வரலாறு, புவியியல், இந்திய பொருளாதாரம், அப்புறம் தேசிய இயக்க வரலாறுகள் இந்த மாதிரிலாம் போக தேவையில்ல. அதெல்லாம் இங்கே கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் ஒரு சயின்ஸ் ஏரியா இருக்கும், அப்புறம் மேக்ஸ் கொஞ்சம் இருக்கும், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் இருக்கும், தமிழ் இருக்கும். ஸோ இதை மட்டுமே படிச்சுட்டு போனால் போதும். இந்த தேர்வுகள் மிக மிக எளிதாக இருக்கும். இந்த தேர்வுகளில் நீங்கள் ஒரு 65 கொடுத்துருக்காங்களா, ஒரு 60க்கு மேலே மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு போயிடுவீங்க. ப்ராக்டிக்கலில் உங்களுடைய ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணுற விதத்தில் உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டிங்கில் ஈஸியாக வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி அடுத்த ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.